ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சில ஊரில் இதை மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் நாகர்கோவில் சைடில் மரச்சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். கேரளாவில் பார்த்திங்கன்னா கப்பை, அதாவது கப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்க. பொருள் ஒன்று தான், ஆனால் அதோட பேர் இடத்துக்கு இடம் வேரியேஷன் ஆகுது. இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி மரவள்ளி கிழங்கு அடை, அப்புறம் கிழங்கு தாளிப்பு, அப்புறமா மரவள்ளி கிழங்கு கூட்டுக்கறி நிறைய செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ரீசெண்டாக தான் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வீடியோ செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சமையலுக்கு அடைக்கெல்லாம் யூஸ் பண்ணது போக இந்த ஒரு துண்டு தான் மிஞ்சிச்சு. இதை போட்டு தான் நான் சிப்ஸ் பண்ண போகிறேன். இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பார்த்திங்கன்னா ரவுண்டாகவும் கட் பண்ணி போடலாம், இந்த மாதிரி நீளமாகவும் கட் பண்ணி போடலாம். நான் நீளமாக தான் கட் பண்ண போகிறேன். சிப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிழங்கோட தோலை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதில் நிறைய மண் ஒட்டியிருக்கும். நான் வாங்கின இந்த கிழங்கு 2-3 நாள் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் காஞ்சி போச்சு. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கிழங்கா பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிழங்கும் நல்ல முத்தின கிழங்கா இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சு கிழங்கு, அதாவது இலாசான கிழங்கா பார்த்து எடுத்துக்கோங்க. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி மேல் தோலை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா உள்ள ஸ்கின் கொஞ்சம் லைட் பிங்க் கலரில் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிங்க் கலர் ஸ்கின் இருக்கக்கூடிய கிழங்கு எலாசாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில ஸ்கின் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கிழங்கை எண்ணெயில் வறுத்து சிப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கழுவுனதுக்கப்புறமா கிழங்குல சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் ஒரு சின்ன துணி வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஸ்லைஸ் போடணும். நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயே சிப்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைசர் இல்லாதவங்க நார்மலாக கத்தி அல்லது அரவாமனையில் கூட தின்னா ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் எவ்வளோ தின்னா பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னா ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம ஸ்லைஸ் போடக்கூடிய எல்லா பீசஸும் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போது எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகும். ஒரு ஸ்லைஸ் தின்னாவும் ஒரு ஸ்லைஸ் திக்காகவும் இருந்தால் நமக்கு ஈவனாக ஃப்ரை ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் எல்லா கிழங்கு பீசஸையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்தாச்சு. நான் ஒரே ஒரு சின்ன துண்டு கிழங்கு தான் யூஸ் பண்ணேன். அதிலே இவ்வளோ பீசஸ் கிடச்சிருக்குது. இந்த மரவள்ளி கிழங்கை பொறுத்தவரையில் நமக்கு சீசனில் மட்டும் இல்லை, எப்போவுமே கிடைக்கும். ஸோ எப்போ தேவைப்படுதோ நம்ம அப்போ வாங்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ கேஸில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கிற கிழங்கு பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கை பொறுத்தவரையிலையும் பொட்டட்டோ மாதிரி இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. ஸோ ஆயிலில் போட்டோன்னே தனித்தனியாக பிரிஞ்சிரும். ஸோ கிழங்கு பீசஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்குமேங்கிற கவலை இல்லை நமக்கு. ஒரு சைட் லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். நம்ம சைஸை பொறுத்து டைம் வேரியேஷன் ஆகும். ஸோ ரொம்ப தின் ஸ்லைஸாக இருந்தால் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். ஸோ லைட்டாக ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் வந்ததுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா செவந்து கரிஞ்சு போயிடும். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ்லேயே இதை விட சிம்பிளான ஸ்நாக்ஸ் வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எங்கள் ஊர் நாகர்கோவிலில் சமோசாவுக்கு உள்ள ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா பொட்டோட்டோக்கு பதிலாக இந்த மரவள்ளி கிழங்கு தான் துருவி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேரளாவில் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு இந்த கப்பை கூட்டுக்கறி வச்சு சாப்பிடுவாங்க. செம்ம காம்பினேஷனாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ணாலும் இந்த 2 காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். நானும் அதே கப்பக்கிழங்கு கூட்டுக்கறி, அப்புறம் கப்பக்கிழங்கு போட்டு அடை, கப்பக்கிழங்கு வச்சு ஒரு தாளிப்பு, அதாவது தேங்காய் பூ போட்டு தாளிப்பு, அதுவும் பண்ணி ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா அடிக்கடி செய்ய தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது 2ஐயும் லைட்டாக மேலே தூவி இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. காரம் உப்பு எல்லா சிப்ஸ்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிப்ஸ் சூடாக இருக்கும்போதே உப்பு காரத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் கோட் ஆகும். இது கூடவே உங்களுக்கு சாட் மசாலா ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஒரு பிஞ்ச் போல் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ரெசிபி ஸ்நாக்ஸ்னாலும் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் கணிசமாக, அதாவது குவான்டிட்டி ஜாஸ்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக ஸ்வீட்டாகவே இருக்கும்.
இதே மாதிரி வேறு நிறைய இன்ட்ரெஸ்ட்டான யூனிக்கான ரெசிபிஸ் நான் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.